ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பைக் ஃபர்ஸ்ட் பார்க்க போற பைக் ஜஸ்ட் 30,000 ரூபாய் வருது. இது 26க்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஒன்லி 27. ஓகே பிடிஎஸ்ல நீங்க பார்த்து வரனால 27க்கு பண்ணி தருவோம். டியோ டாப் கண்டிஷன் சிங்கிள் ஓனர். இதோட என்னோட ரேட் 1000-2000 கம்மியா தான் இருக்கும். புதுசா ரெடி பண்ணியிருக்கோம் வித் நியூ பேட்டரியோட. இந்த வண்டியோட டீடைல்ஸ் 2014 சிங்கிள் ஓனர். இந்த வண்டியோட பிரைஸ் உங்களுக்கு 40 சொல்றோம். ஃபைனல் 34க்கு பண்ணி தரோம். 2021 மாடல். இந்த வண்டியோட பிரைஸ் 28க்கு பண்ணி கொடுத்துருவோம். 36 வருது. இது ஃபைனலா உங்களுக்கு 30க்கு பண்ணி கொடுத்துறோம். 30 2012 மாடல். ஓகே ஒன்லி 15,000 ரூபாய். 25,000 வருது. இந்த வண்டி உங்களுக்கு 21,000க்கு பண்ணி தரேன். ஒன்லி 21,000. ஒன்லி 50. ஆமா சொன்னதே கம்மி. உங்க பிடி சேனல் பார்த்து வரனால 14க்கு பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு மைலேஜ்க்காக தான் ராபிடோக்காக ரொம்ப லைக் பண்றாங்க. 1:35 வருது. 1:25க்கு பண்ணி கொடுத்தேன். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடிஏ டிஸ்கவர் vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வந்திருக்கோம், எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்திருக்கிறது வந்து ஓட்டேரி தாசமஹா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் பைக்ஸ் நிறையவே இருக்குது. அதாவது ரொம்ப கம்மி விலை. எவ்வளோ விலைன்னு பார்த்தீங்கன்னா 20-25லேருந்தே ஆரம்பிக்குது. அது என்ன எதுலாம் பார்க்கணும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைப்பே சொல்ல மறந்துட்டேனே, ஜேஎம் பைக்ஸ். சரிங்களா? லொக்கேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்கள் ஃபேமிலியில் யாராவது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கணும், கம்மி பட்ஜெட்டில் இருந்தாலே போதும் எனக்கு வாங்கணும் அப்படின்னா இவங்களை தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம். என்னென்ன இயர் மாடல் இருக்குது, என்ன பட்ஜெட்டில் வருதுலாம் தெரியணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஊருக்கு நாங்கள் வரணும், உங்கள் ப்ராடக்ட் நாங்கள் ரிவ்யூ பண்ணோம். கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டெக்ட் பண்ண மறக்காதீங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போறது அடுத்த பைக்ஸ். ஃபர்ஸ்ட் பார்க்க போற வண்டி நீங்க யூனிக் அண்ட் ஹோண்டா. ஓகே ஃபுல் கண்டிஷன்ல இருக்கும். இந்த வண்டியோட டீடைல்ஸ் 2014 சிங்கிள் ஓனர். சரி இது 32 சொல்றோம். யூடியூப் சேனல்ல உங்களுக்கு பார்த்து வரவங்களுக்கு 26க்கு பண்ணி கொடுத்துருவோம். 32ன்றது 26 எடுத்துக்கலாம். ஒன்லி 26,000க்கு பண்ணி கொடுப்போம். சரி ஓகே குட் கண்டிஷன் இருக்கும். செல்ஃப் ஸ்டார்ட், புது பேட்டரி. மெயின் பாயிண்ட் அமரன் புது பேட்டரி போட்டு கொடுத்துருவோம். ஓகே அடுத்தது நீங்க பார்க்க போற வண்டி 2017 220. இந்த வண்டியோட பிரைஸ் உங்களுக்கு 40 சொல்றோம். ஃபைனல் 34க்கு பண்ணி தரோம். 34,000 செல்ஃப் ஸ்டார்ட். இதுலயும் புது பேட்டரி போட்டு கொடுத்துருவோம். எதுவுமே நான் வந்து ரெடி பண்றதுக்கு ஏதாவது பேமெண்ட் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும்? இல்ல, கொடுக்கும்போது எல்லாமே சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். இருக்கிற கண்டிஷன் குட் கண்டிஷனுக்கும் காமிச்சு தான் தரோம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆமா, புது வண்டியை உங்களுக்கு புது பேட்டரி மெயின் போட்டு கொடுத்துருவோம். சரி சரி. அடுத்து பார்க்க போது யூனிகான் 160 மாடல். சரி இது 25,000 வருது. யூடியூப்ல பார்த்து வரனால உங்களுக்கு 22,000க்கு பண்ணி கொடுத்துருவோம். சரி 2015 மாடல். 22,000 ஒன்லி. ஓகே ஓகே. சரி, இது எவ்வளவு கிலோமீட்டர்லாம் ஓடின வண்டியா இருக்கும்? மேக்ஸிமம் கிலோமீட்டர் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது இல்ல. மேக்ஸிமம் 30-40 இது லோ பட்ஜெட் எல்லாம் ஓடி இருக்கும். ஆனா நம்ம என்ன சர்வீஸ் இருக்கோ எல்லாமே அது ரெடி பண்ணி கொடுத்துறோம். சரி, அது பத்தி 35 அப்படிதான் இருக்கும் இல்லையா? நார்மலா 30-40 தான்.
ஓகே ஆனா மெயின் சர்வீஸ் பண்ணி வச்சிரோம், அதனால நீங்க எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. ஓகே ஆல் சர்வீஸ்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஜெனரல் செக்அப் கம்ப்ளீட்டா பண்ணி பண்ணிருக்கீங்க. அடுத்து பார்க்க போற வண்டி 2021 மாடல் சரி 125 பல்சர். ஓகே இந்த வண்டியோட பிரைஸ் வந்து 50 சொல்றோம், 43க்கு பண்ணி கொடுக்குறோம். ஒன்லி 43. இந்த 43க்கு கம்மி ஆகுமா நேர்ல வரும்போது? ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 1000 ரூபாய் வேணா பண்ணிக்கலாம். இதுக்கு லோன் உண்டா? லோன் இருக்கு. மேக்ஸிமம் 1920க்கு மேல வந்தா லோன் இருக்கு உங்களுக்கு. ஓகே 2020க்கு மேல இருக்க பைக்குக்கெல்லாம் வந்து லோன் அசால்ட்டா போடலாம். 19க்கு அப்புறமா 20க்கு அப்புறமா இருக்குது லோன் போடலாம். சரி இது 2019 மாடல். இந்த வண்டி வந்து உங்களுக்கு 33 வருது. ஃபைனலா 28க்கு பண்ணி தரோம். இது மைலேஜ்க்காக இன்னைக்கு நம்பர் 1 போயின்னு இருக்கு வண்டி. இந்த வண்டியோட பிரைஸ் 28க்கு பண்ணி கொடுத்துருவோம். சரி எவ்வளவு மைலேஜ் போகுது? இது மைலேஜ் கம்பெனி எல்லாம் வந்து சொல்றது 80 60 சாலிட்டா வரும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற வண்டிக்கு 60 வரும். இந்த வண்டிக்கு 60 வரும் மைலேஜ். 60 கம்மி போகாது. எல்லா வண்டிக்கு மாறும். இப்ப சிசி பொறுத்தது. இது 100 சிசினால 60 மைலேஜ் வரும். இது வரும். சரி அப்பாச்சி அடுத்தது இது ஹை பிக்கப் வண்டி லைக் பண்ணுவாங்க. 27 வருது. சரி இது 23க்கு பண்ணி கொடுத்துருவோம். வண்டி 23 14 மாடல் சிங்கிள் ஓனர். சரி ஃப்ரண்ட்ல புது டயர், அதே மாதிரி பேட்டரியும் புதுசு வந்துரும். சரி இப்ப டயர்ஸ் எல்லாம் நம்ம நீங்களே மாத்தி வச்சிருவீங்களா? ஆமா எல்லாமே மாத்தி வச்சிருவோம். டயர் மாத்தி உங்களுக்கு என்னென்ன சில்லற வேலை இருக்கோ ஹாரன் லீடர் எல்லாமே பண்ணி. இப்ப நம்ம வண்டி ரெடி பண்ணி கொடுக்கறது உண்டா? ஆமா சர்வீஸும் இருக்கு இங்க. இல்ல இப்ப இந்த வண்டி வந்து உங்ககிட்ட விற்க வரேன்னு வச்சுக்கோங்களேன். விற்க வரும்போது என் வண்டி ஏதோ ப்ராப்ளத்துல இருந்து உங்ககிட்ட விற்க வரேன், அப்ப நீங்க வித்து ரெடி பண்ணி எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிறோம், உங்க வண்டி சர்வீஸும் பண்ணி தருவோம். ரெண்டுமே எல்லா ஆப்ஷன் இருக்கு. டூ வீலர்ல ஆல் ரவுண்ட் புதுசு வேணா கூட பண்ணிக்கலாம். சரி அடுத்து அடுத்து பாக்கும்போது 13 மாடல் பேஷன். இது 24 வருது. இது வந்து உங்களுக்கு இப்போ 22க்கு பண்ணி கொடுத்துருவோம். 22 பேஷன் செல்ஃப் இன்ஜின் பேட்டரி எல்லாமே பக்கா. ஓகே நம்ம மேக்ஸிமம் பேட்டரி புதுசு போட்டுறோம். எல்லா வண்டி செல்ஃப் தான் லைக் பண்றாங்க. இப்ப யாரும் அடிக்கிறது இல்ல. ஆமா செல்ஃப் இல்லனா யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. அதனால பழைய பேட்டரி போட மாட்டோம். அம்ரன் பேட்டரி புதுசு போட்டுறோம். சரி செல்ஃப்க்கு கேரண்டி. சரி இந்த வண்டி 50 வருது. 21 மாடல் ஸ்ப்ளெண்டர். இந்த வண்டியோட பிரைஸ் 50 வருது. 46க்கு பண்ணி கொடுத்துறோம். 46 only 46. சரி 21 மாடல். சரி சரி வண்டி நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும். செல்ஃபோட இந்த மிரர்லாம் நீங்க போட்டு கொடுத்துருவீங்க? மிரர் நார்மலா யூஸ் பண்றதுல யாராவது கேட்டா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சின்னது ஏதாவது இருந்தா முன்ன பின்ன அதெல்லாம் அட்ஜஸ்ட் கோஆபரேட் பண்ணி கொடுத்துருவோம். சரி கஸ்டமருக்கு சந்தோஷமா போற மாதிரி இருக்கும். ஓகே இப்போ இந்த வண்டி வந்து 2016 மாடல் 35 வருது. இது 32க்கு பண்ணி கொடுத்துருவோம். 32 2016 மாடல் ஸ்ப்ளெண்டர். இது இல்லாம நமக்கு எல்லாம் வந்து அடுத்து பார்க்க போறது 2015 எக்ஸ்புரோ. இந்த வண்டி 22 வருது. 20க்கு பண்ணி கொடுத்துருவோம். செல்ஃப் ஸ்டார்ட்டோட 2000 தான் இல்ல கம்மியா? ஆமா சொல்லும் போது ரேட் டிஸ்கவுண்ட்ல தான் சொல்லிருக்கேன். எல்லாத்தையும் நிறைய ஒரு 5 6 வந்த மாதிரி இதுல 2 தான் வருது. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஃபைனல் சொல்லனா யூடியூப்ல வராங்க. இப்போ நம்ம அதிகமா சொன்னா கால்ஸ் வராது, எடுக்க மாட்டாங்க. செல்ஃப் இன்ஜின் மேன் இது ராபிட்டோ. இது ரன்னிங் யூஸ்ட். மைலேஜ் செலவு ரொம்ப கம்மி. அதாவது டெலிவரி பாய்ஸ்க்கு கரெக்ட்டா டெலிவரிக்கு ரொம்ப பெஸ்ட் வண்டி இது. செலவு கம்மி, மைலேஜ் பெஸ்டா வரும். சோ மைலேஜ் இதுக்கு எவ்வளவு வரும்? இது நார்மல் 50 ல இருந்து 60 வந்துரும். ஓகே இது வந்து ஃபைனல் 20 பண்ணி கொடுத்துருவோம். 20 பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க பார்க்க போற வண்டி பல்சர் 2017. 36 வருது. இது ஃபைனலா உங்களுக்கு 30க்கு பண்ணி கொடுத்துறோம். 30 17 செல்ஃப் ஸ்டார்ட். இது நியூ பேட்டரி, இன்ஜின் எல்லாம் பக்கா இருக்கும். 150 பல்சர். ஓகே அடுத்து நீங்க பார்க்க போற வண்டி ஸ்டார் சிட்டி 2018. 30 ரூபாய் சொல்றோம். அது 24க்கு பண்ணி கொடுத்துருவோம் ஃபைனலா. ஆமா புது பேட்டரியோட 24 வித் செல்ஃப் ஸ்டார்ட். எல்லா வண்டியும் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கும். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எங்க கீழ வந்து வண்டி 20 25 30 இந்த லோ பட்ஜெட்ல எனி டைம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் லோன் போட்டு கட்ட முடியல, வண்டி வேஸ்டா போகுதுன்றாங்க. அதோட பெஸ்ட் என்னன்னா 20 25 30ல வண்டி நிக்காம ஓடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி தரோம். அது நம்பி எடுக்கலாம். 20 25 30 அந்த கிலோமீட்டர்ஸ்ல பிரைஸ் ஒரு ரேட். ஆமா இந்த பிரைஸ் தான் ரொம்ப டிமாண்ட் ஆகுது. 20,000 25,000 30,000 டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஆமா ஏன்னா இதுல வந்து லோன்ல போய் யாரும் லாக் ஆக தேவையில்ல. கட்ட முடியாம ராஜா கேஷ்ல எத்தா ராஜா, லோன்ல எத்தா அது காஜான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை இது. சரி இதுல வந்து இப்போ நம்ம வண்டிங்களா பார்த்தோம். இதுல ஏதோ ஆக்சிடென்ட் வண்டி அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி வண்டி நம்ம எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். நம்ம எல்லாம் கேஷ் பர்ச்சேஸ் தான். லோன் வேணும்னா பேங்க்ல அரேஞ்ச் பண்ணி தருவோம். லோக்கல் அட்ரஸ் இருந்தா ஸ்டேட்ல அரேஞ்ச் பண்ணி தருவோம். அது டைரக்டா டியூ கட்டுற மாதிரி. சரி இப்ப இந்த லோன் வந்து சென்னை தான் வரணுமா இல்ல வெளியூர்? இல்ல லோன் வேணும்னா சென்னை இருந்தா தான் ஐடி பண்ண முடியும். வெளியூர் இருந்தா பேங்க்ல ட்ரை பண்ணலாம். ரொம்ப கஷ்டம்.
ஆனா கஸ்டமரோட ஐடி பொறுத்தது, ப்ரொஃபைல் பொறுத்தது. சிவில் பொறுத்து இருக்கு. ஆமா, சிவில் பொறுத்தது. இப்போ அவங்க சொந்தக்காரங்க யாருங்க சென்னையில இருந்து அப்ப பண்ணி கொடுப்பீங்களா? அந்த மாதிரி பண்ணி தரலாம். பண்ணி தரலாம். அவங்க ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த வண்டி வந்து எவ்வளவு சொன்னீங்க ரேட்? 36 30k பண்ணி கொடுத்துறோம். சரி 30000 ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும்? இப்போ இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல லோன் முடியாது. சைடுக்குல போட்டா லோக்கல் கஸ்டமர் இருந்தாங்கன்னா பாதி கட்டினா போட்டு தரணும். அப்படி. ஓகே. பாதி கட்டினா பண்ணி கொடுத்துறோம். ஓகே ஓகே. லோ பட்ஜெட் பத்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆமா. இந்த வண்டி 20000 ரூபாய் சொல்றோம், 15000 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். இந்த வண்டி 2012 மாடல். ஓகே. ஒன்லி 15000 ரூபாய். வண்டி நல்ல குட் கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி இது பாக்குற 2015. இதுல இன்னும் ஜெனரல் சர்வீஸ் முடியல, பண்ணி கொடுத்துருவோம் செல்ஃபோட. இது வந்து 28000 வருது. 24000க்கு பண்ணி கொடுக்கலாம். ஒன்லி 28000. பிடிஎஸ் சேனலை பார்த்து வரனால 24000க்கு பண்ணி கொடுத்துருவோம் வித் நியூ பேட்டரி. அடுத்தது இது ஏபி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. இந்த வண்டி உங்களுக்கு ஏபி இருக்கனால சீப்பா கொடுப்போம். 20000 சொல்றோம். இந்த வண்டி மட்டும் உங்களுக்கு 15000க்கு பண்ணி கொடுப்போம். ஒன்லி 15000 ரூபாய். ஒரிஜினல் பேப்பர்லாம் இருக்கு, தைரியமா ஓட்டலாம். ஓகே. அடுத்தது நீங்க பார்க்க போற வண்டி 2018 மாடலு ஜஸ்ட். இது 40000 ரூபாய் வருது. 30000 ரூபாய்க்கு போட்டு கொடுத்துருவோம். 36000. பிடிஎஸ் சேனல் பார்த்து வரனால 36000க்கு பண்ணிக்கிட்டோம். 2018. அடுத்தது இது வந்து 2015. இந்த வண்டி வந்து 30000 ரூபாய் வருது. 25க்கு பண்ணிக்கிட்டோம். புது பேட்டரி செல்ஃப் ஸ்டார்ட்டோட. 25000 வண்டி. அடுத்தது நீங்க பாக்குற வண்டி நம்பர் பிளேட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது வந்துடும். நியூ பேட்டரியோட 25000 வருது. இந்த வண்டி உங்களுக்கு 21000க்கு பண்ணி தரேன். ஒன்லி 21000. இதுக்கும் லோன் எல்லாம் கிடைக்குங்களா? இல்ல, இந்த லோ பட்ஜெட்லாம் நான் லோன் போறதும் வேஸ்ட். 5000 10,000 வேஸ்டா போவோம். அதுக்காக தான் நம்ம 20-25,000 டாக்குமெண்ட் சார்ஜஸ்ல போய்டுமா? ஆமா, அதனால தான் 20-25,000 ரூபாயில நம்ம நிறைய சேல் பண்றோம். சரி. லோன் சொல்லி போனா 50,000 ரூபாய் வண்டியில போனா உங்களுக்கு அந்த பெனிஃபிட். லோ மாடல் போட்டா 10,000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு வேஸ்ட். 20,000 ரூபாய் கேஷ்ல 25,000 வாங்கி ஓட்டினா உங்களுக்கு ஒரு ராஜா மாதிரி மனசுல கெத்து வரும். மாசம் கட்டுற டென்ஷன் இருக்காது. மாசம் இஎம்ஐ கட்டின டென்ஷன் கிடையாது. அந்த பிபிஓ ஏறாது. அடுத்தது நீங்க பார்க்க போற வண்டி 2017. இந்த வண்டி 25 சொல்றோம். ஒன்லி 20000 ரூபாய்க்கு பண்ணி தரோம். மைலேஜ்க்கு ராபிடோக்காக ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பெஸ்ட் வண்டி. செலவு கம்மி, மைலேஜ் ஜாஸ்தி. செலவு கம்மியா கொடுத்தா போதும், வாங்கும்போது செலவு அதிகமா ஓட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த வண்டி தான் நம்ம நிறைய கொடுக்குறோம். மாசம் 100 வண்டி நம்ம சேல் பண்றோம். இது இல்லாம அட்வான்ஸா என்னன்னு சொல்ல போனா நம்ம ஊருக்கெல்லாம் சப்ளை பண்றோம். வெளியூர்ல ஆன்லைன்ல பார்த்து வந்து வாங்குறாங்க, பார்சல் கேட்டு அனுப்புறோம். ஆமா, நீங்க புக் பண்ண மதுரை திருச்சி எந்த ஊருக்கும் 3000 ரூபாய் வருது டிராவலிங். நம்ம வந்து ரஜினி மீனால கையெழுத்து இருக்கோம். 1000 ரூபாயில பார்சல் அனுப்புறோம். ஆமா, வெறும் 1000 ருபீஸ்ல எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் வாங்கிக்கலாம். ஆமா, அந்த அதாவது லோன் இருந்தாதான் வாங்க முடியாது. ஹாட் கேஷா இருந்தா நீங்க எந்த ஊர்ல இருந்து வேணா பாருங்க, சார் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சுவாரு. அதுக்கு அடிச்சு ஒரு 1000 ரூபாய் இருந்தா போதுமா? ஆமா, 1000 ரூபாய். டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் 1000 ரூபாய் தானே. அடுத்து நீங்க பார்க்க போற வண்டி இது 2018 மாடல் எக்ஸ்புரோ. 2018 மாடல் எக்ஸ்புரோ செல்ஃப் ஸ்டார்ட், புது பேட்டரி பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு இந்த வண்டி 30 சொல்றோம். 24க்கு பண்ணி கொடுத்துருவோம். ஒன்லி 24. 2018 மாடல். அடுத்தது நீங்க பார்க்க போற வண்டி ஸ்கூட்டி பெப். லோ பட்ஜெட் சொல்லி 2010 புது பேட்டரி செல்ஃப் ஸ்டார்ட் நல்லா இருக்கும். லேடிஸ் நிறைய லைக் பண்றாங்க லோ பட்ஜெட் ஏரியால ஓட்டுறதுக்கு. இது 16,000 சொல்றோம். 15,000க்கு பண்ணி கொடுத்துறோம். ஒன்லி 15. ஆமா, சொன்னதே கம்மி. உங்க பிடி சேனல் பார்த்து வரனால 14க்கு பண்ணி கொடுத்துறேன். ஒன்லி 14,000. இதோட லோ பாத்தீங்கன்னா வண்டி ஓடாது. 16 சொல்லி எப்படியோ ஒரு 14க்கு சொல்ல வச்சிருக்கேன். 14,000. ஏன்னா ரொம்ப லோ போனீங்கன்னா வண்டி ஓடணும் இல்லையா? நம்ம செலவு பண்ணி கொடுக்குறோம். செலவு பண்ணாம அப்படியே வாங்கி கொடுக்குறவங்க எப்படி? ஆமா, கஸ்டமர் எடுத்துன்னு போய் ஓட்டணும். இது பக்கா கண்டிஷன்ல இருக்கும், தைரியமா ஓட்டலாம். செல்ஃபோட தரேன். அடுத்தது இந்த வண்டி பார்க்க போற வண்டி 2015 ஆக்டிவா. இது 35 வருது. 30,000க்கு பண்ணி கொடுத்துருவோம். ஒன்லி 30. பிடிஎக்ஸ் சேனல் பார்த்து வரனால 30. பேட்டரி புதுசு வரும். சொன்ன மாதிரி சொன்ன ரேட்டுக்கு கண்டிப்பா வண்டி கொடுப்போம். அதே மாதிரி இந்த வண்டி பார்க்க போற வண்டி 42 ரூபாய் வருது. 37,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன். 2018 மாடல் ஆக்டிவா, நியூ பேட்டரி 4G மாடல் வண்டி. 37 வண்டி 37. ஆமா, இந்த வண்டி பார்க்க போறது 2015. இன்னைக்கு மைலேஜ்க்காக தான் ராபிடோக்காக ரொம்ப லைக் பண்றாங்க. கம்மி செலவு, ஃபேமிலி வண்டி சொல்லலாம். ஃபேமிலி மேன் கம்மி சம்பளம் இருந்தா இதெல்லாம் வாங்கினா செலவு வேஸ்ட் ஆகாது, மைலேஜ் பெஸ்டா வரும். ஆமா, ஃபேமிலி மேன் சாட்டா ஃபேமிலி வண்டின்னு சொல்லுவோம். இது 25 வருது. இப்போ பிடி சேனல்ல பார்த்து வரனால 22,000க்கு பண்ணி கொடுத்துருவோம். செல்ஃப் ஸ்டார்ட்டோட ஒன்லி 22,000. எம்டி 2000
23 மாடல். ஓகே. பெரிய வண்டியில நம்ம ஆட்ல அதிகமா போடல. இப்போதுக்கு லோன் கொஞ்சம் டைட்டா இருக்கனால லோன் அரேஞ்ச்மெண்ட் இப்போ ரிலீஸ் ஆயிரும், பண்ணி தரோம். நிறைய வண்டி இருக்கு, ஆனா இப்போதுக்கு சீன்ல போடல. நீங்க வாட்ஸ்அப்ல வந்து நம்ம காட்டுவோம். இது 23 மாடல் 135 வருது. 125க்கு பண்ணி கொடுத்துறேன். 125 ஒன்லி பிடி சேனல் பார்த்து வரனால 23 பிளாக். MT23 பிளாக்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க பசங்க. 23 மாடல் 125 ஃபைனல் பிரைஸ். ஸோ எங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிகளும் காட்டிட்டீங்க, கிலோமீட்டரும் சொன்னீங்க, அண்ட் இதோட ரேட்டும் சொன்னீங்க. எங்க சப்ஸ்கிரைப் வரும்போது அந்த சொன்ன டிஸ்கவுண்ட் அதெல்லாம் கரெக்டா கொடுத்து சொன்ன ரேட்டு கன்ஃபார்ம் கொடுப்போம். சப்போஸ் இந்த வண்டி இல்லைன்னா கூட இந்த மாதிரி வண்டி எங்களுக்குள்ள நிறைய இருக்கு. ஓகே. வைக்கிறதுக்கு இங்க இடம் இல்ல, எல்லாமே காட்டுறதுக்கும் இல்ல. ஓகே. இந்த வீடியோ பார்க்கும்போது பாதி போகும் வரும். எனி டைம் இந்த பட்ஜெட்ல வண்டி கொடுக்கும், வண்டி இருக்கும். ஆமா, நான் சொன்ன மாடல் ரேட் நீங்க சொன்னாவே சப்போஸ் அந்த வண்டி சேல்ஸ் ஆயிருந்தா கூட சேம் மாடல் நான் அந்த பிரைஸ்ல தரேன். ஆமா, வேற வண்டி தரேன். சோ என்ன டைமிங் நம்ம வந்து 10 to 10 நம்ம ஷாப்பிங். சரி, ஓகே. எனக்கு நேரம் கொடுத்த ஒவ்வொரு வண்டியும் எக்ஸ்பிளைன் தேங்க்யூ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம JM பைக்ஸ் வந்தோம். இங்கே உங்களுக்கு எத்தனை பைக்ஸ் எத்தனை ஸ்கூட்டர்ஸ்ன்னு காட்டியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். உங்கள் ஃபேமிலியில் யாராவது யூஸ்டு பைக்கு வந்து கம்மி விலையில் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் போல் லைக்கு ஷேரு மாத்திரம் இல்லாமல் ஹைப்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். மாதவன் டாடா பாய், see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.